ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீமா ஜுவல்லர்ஸில் 0% மேக்கிங் சார்ஜில் மறுபடியும் ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுடைய வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் கேட்லாக் 0% மேக்கிங் சார்ஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்குள்ள கோல்டு ப்ரைஸ், சில்வர் ப்ரைஸ், ஸோ அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிராமோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7709 ரூபா. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க சேல்ஸ் பண்ணுற ரேட் வந்து அதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ கோல்டு காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து இல்லை. நமக்கு வந்து நம்ம கோல்டு காயின் அப்படின்ட்டு தனியாக வாங்கினோம் அப்படின்னாலுமே உங்ககிட்ட வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு மேக்கிங் சார்ஜ் மட்டுமே 630 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 255 ரூபா வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் கோல்டு காயின்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அளவுகளில் வந்து காயின்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து லோ டு ஹை கொடுத்தீங்க அப்படின்னா 1 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த காயின் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 8753 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து அதோட மேக்கிங் சார்ஜ் மட்டுமே 630 ரூபா. ஸோ ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 255 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக டோட்டல் பார்த்தீங்கன்னா 8753 ரூபா. அதாவது ஒரு கிராமுக்கு வந்து 8753 ரூபா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் வந்து நமக்கு இதில் வந்து கோல்டு காயின் வாங்குறது வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் அந்த கேட்லாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிம்கா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்து 4 கிராம் 620 மில்லிகிராம் வந்து இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ஹைட்டு, வித்து எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7709 ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிராமோட ப்ரைஸு. ஸோ அந்த ஜிம்காவோட வெயிட்டுக்கு வந்து அந்த ப்ரைஸில் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 36,616 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து 7,272 ரூபா என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42,878 ரூபா வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,286 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அதோட மேக்கிங் சார்ஜுக்கும் சேர்த்து தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு நமக்கு வந்து அந்த மேக்கிங் சார்ஜில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு கொடுத்து அந்த மேக்கிங் சார்ஜை மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து அந்த மேக்கிங் சார்ஜுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்ச இயரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரூபி ஸ்டோன் வச்ச ப்ரீஷியஸ் ஸ்டோன். ஸோ அந்த ஸ்டோனுக்கு மட்டுமே 41,760 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அந்த எல்லாமே வந்து அதாவது அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோனோடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து டீட்டெயிலாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டோன் வச்சதை வாங்குறத விட நம்ம வந்து ஸ்டோன் இல்லாததை அந்த மாதிரி வாங்குறது கொஞ்சம் லாபமாக இருக்கும். ஸோ யாருக்காவது வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. பட் கோல்டு காயின் வாங்குறது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து நமக்கு இல்லை. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட். ஸோ யாருக்காவது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா March 1 and 2 ஸோ இந்த 2 நாள்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏப்ரல் மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்படின்னு தெரியலை. ஏன்னா February மந்த்லேருந்தே இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ March 1 and 2 வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மறுபடியும் இவங்க வந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் ஸோ நெக்ஸ்ட் வரும்போது நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.